வேற அப்புறம் எல்லாத்தையும் ரீசெட் பண்றது. இப்ப எம்டி வெர்ஷன் 2 அது வரைக்கும் பாத்தீங்கன்னா சைடுல இங்க பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை லாங் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சா ரீசெட் ஆயிடும். இதுல வந்து தனியாவே கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரிப் மைலேஜ் ரீசெட், அப்புறம் மெயின்டெனன்ஸ் ரீசெட், வெஹிக்கிள் இன்ஃபர்மேஷன், அப்புறம் ஆல் ரீசெட், மொத்தமா ரீசெட் பண்றதுக்கு இந்த செட்டிங் கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதாங்க. அப்புறம் இதுல மேஜரா இன்னொன்னு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கார்ல எல்லாம் கொடுக்குற மாதிரி பார்க் லேம்ப் லைட் கொடுத்துருக்காங்க. இதோ இந்த சுவிட்ச் இருக்குல்ல, இதை இப்படி பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா பாத்தீங்களா, இண்டிகேட்டரோட 2 லைட்டும் எரியுது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் வெயில் அடிக்குது, இண்டிகேட்டரோட 2 லைட்டும் அதில் அப்படியே பிளிங்க் ஆகுது பாருங்க. இதுவும் எனக்கு பிடிச்சிருக்கு. அப்புறம் இந்த எம்பி யூசர்ஸ் எல்லாருக்குமே என்ன ஒரு பெரிய பிடிக்காத விஷயம் அப்படின்னா, சுவிட்ச் வந்து வெர்ஷன் 2ல வந்து ஹார்ன் சுவிட்ச் வந்து மேலே கொடுத்துட்டு அந்த இண்டிகேட்டர் சுவிட்ச் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. அது இப்போ வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா மறந்துட்டு அப்பப்ப இண்டிகேட்டர் சுவிட்சை தான் பிரஸ் பண்ணிருக்கேன். நான் வெர்ஷன் 2 ஓட்டிருக்கேன், அதனால நான் சொல்றேன். இது யார் யாருக்கெல்லாம்